ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நிறைய பண்ணிட்டு நடுவில் சுத்தமா கேப் விட்டாங்களா, அதனால. பட் இந்த வாட்டி OPPO F33 Pro 5Gன்ற இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, உங்கள ஒருத்தருக்கு கிவ் அவேவும் தர போறேன். எஸ், எப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. பட் அது சைடில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஸ்மார்ட் ஃபோன், சார்ஜர் அண்ட் கேபிள் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சிம்பல் டூல், புக்லெட்ஸ் அண்ட் ஒரு கேஸுமே கொடுத்துருக்காங்க. போனை பத்தி சொல்லணும்னா பின்னாடி டிசைன் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கு. ஒன் பீஸ் ஆஃப் ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த டிசைனுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு பனி மூட்டத்தோட நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காட்டுக்குள்ள பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு 3D எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஒரு ஃபிளாட்டான ஒரு டிசைன் தான். பட் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவியாலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு. அதை கையில் பிடிக்கும் போது ஒரு சில பேருக்கு ஃபீல் ஆகும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. 194 கிராம் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ D+ கிளாஸா பெருசா இருக்கு. இங்க போடுறேன். சரி, போனை போடலாமான்னா வேணாம், உங்களுக்கு கிவ் அவே வேற தரணும், அதனால அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த வீடியோ நம்ம OPPO கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இது எந்த விதத்திலுமே விமர்சனம் கிடையாது. பட் வேற என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு IP66, 68, 69Kவும் கொடுத்துருக்காங்க. இந்த போனை அவங்க செல்ஃபி சாம்பியன் வேற சொல்றாங்க. யாரு? அவங்களே சொல்றாங்க. அப்ப செல்ஃபில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா 100 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒரு அல்ட்ரா வைட் கேமராவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆட்டோ ஃபோக்கஸோட சப்போர்ட்டும் வருது. ரியர்ல என்ன பாருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. இதுல EAS சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா இருக்கு. இது டெப்த்துக்கு. இப்போ இந்த போனை கையில் எடுத்து பார்த்து இந்த கொஞ்ச நேரத்தில் எடுத்து ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஆனா அந்த செல்ஃபில எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா 0.6x செல்ஃபின்றாங்க பாருங்க, நல்லா வைடா தெரியுது. நார்மலா எடுத்தா இந்த மாதிரி தான் வரும், பட் செம்ம வைடா தெரியுது. ஸோ செல்ஃபில கலர் ஃபில்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இந்த மாதிரி போட்டு ஃபிளாஷ் ஆன் பண்ணிட்டு இதை ஆல்வேஸ் ஆன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக ஆப்ஷன் வந்துடும். அதில் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். அந்த லைட் மூலிமா நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம ஃபேஸில் வெறும் வெள்ளை கலர் லைட்டை தவிர கலர் கலரான லைட்டை வச்சு கூட நீங்கள் கிரியேட்டிவாக எடுத்துக்கலாமா. ஸோ மற்றபடி அவங்க கேமராக்காக என்னப்பா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு AI போர்ட்ரேட் க்ளோன்னு சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்பெஷலி நம்ம லோ லைட்லலாம் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சைடில் நல்லா லைட் வந்துடும், இன்னொரு சைடில் கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் இந்த மாதிரி இருக்கும். சினிமேட்டிக்காக பார்க்கும்போது நல்லா இருக்குனாலுமே இன்னும் கொஞ்சம் பிரைட் லைட் இருந்தால் நல்லா இருக்குமே நமக்கு தோணும் போது நம்ம இந்த AI போர்ட்ரேட் க்ளோ யூஸ் பண்ணோம்னா வேணுன்ற அளவுக்கு நம்ம லைட்டை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் இப்படி இருந்தது, ஆஃப்டர் இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. வேணுன்ற இடத்துல வேணுன்ற டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாப் அவுட் கொடுத்துருக்காங்க. AI பர்ஃபெக்ட் ஷாட், AI ரீகம்போஸ், AI கிளாரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், AI ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், AI அன்பிளர் அப்படின்ற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுலயுமே இருக்கு. ஆனா உங்களுக்கு வீடியோன்னு பார்க்கும்போது 1080p மட்டும் தான் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலயும் உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே சேர்த்து ஒரே டைம்ல வீடியோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதோட குவாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அப்படி என்னப்பா ப்ராசஸர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா Dimensity 6360 Max அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஏற்கனவே இந்த 6300 ப்ராசஸர் பார்த்தோம்ல, அதை விட ஒரு ஸ்டெப் மேல. ஸோ நார்மல் யூசேஜ்க்கு பவர் எஃபிஷியன்சியா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் அது. 100 பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு மேல வரும். ஸோ இது கேமிங்கான ஃபோன் அவங்களும் சொல்லல. பட் இருந்தாலும் கேமிங்க்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா BGMல கேஷுவலா விளையாடலாம். எவ்வளவு FPS வருதுன்றதை போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் 10 வாட்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் கேமிங் ஃபோக்கஸ்டு ஃபோன் கிடையாது அப்படின்னாலுமே பைபாஸ் சார்ஜிங் வேற கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோவை பொறுத்த வரைக்கும் கேட்டு பாருங்க. அந்த பாட்டு தான் வைப்பானுங்க எங்கள் ஆளுங்க. எப்படி எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. ஆமாம் தானே? ஆமாம், எடுத்து ஆல்ரெடி வீடியோ ஷூட் பண்ணிட்டாங்க, இதுதான் வைப்பாங்க. ஸோ அந்த சவுண்ட் குவாலிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ஸோ அப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு பஞ்ச் ஹோல் கேமராவோட நமக்கு 6.57 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1400 நிட்ஸ்க்கான HBM இருக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷனோட. ஆனால் HDR-க்கான சப்போர்ட் கிடையாது. பட் அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும்பொழுது கலர்ஸ் எப்படிப்பா இருக்குனீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். வீடியோவுமே ஓரளவுக்கு நல்லா பஞ்சியாகவே வந்து தெரியுது. வியூயிங் எங்கல்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் யூடியூப்லையுமே மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன் வரைக்கும் தான் ப்ளே பண்ண முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. So preferably நீங்க அவுட்டோர்ல அதிகமா யூஸ் பண்ணும் பட்சத்துல அவுட்டோர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ ஒன்ஸ் இப்போ நாங்கள் விஜெட் மாதிரி கூட ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இதை ஆன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அன்லெஸ் அன்டில் நீங்க ஏதாச்சும் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் லவுட் ஸ்பீக்கர் வந்து போட்டுரும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடும் ஆஃப் ஆகாம. நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ரிங்டோனுடைய வால்யூம்ல இருந்து எல்லாத்தோட வால்யூமே மேக்ஸ் பண்ணிடும். அண்ட் இந்த அவுட்டோர் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ நீங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்களா இந்த மோட்ல உங்களுக்கு அந்த ஆப்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகிறதுல இருந்து கொஞ்சம்
தவிர்க்கலாம். அண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுஸ் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 5mm திக்னஸ் இருக்கக்கூடிய கிளவ் போட்டு நீங்க யூஸ் பண்ணாலும் ஃபோன் ரெஸ்பான்சிவா இருக்கும். பட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இந்த OPPO O-Lock அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீச்சர் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது theft ப்ரொடெக்ஷனுக்காகவே இது வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கையில வச்சிருக்கோம், திடீர்னு புடிங்கிட்டு போறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த சென்சார் அதை டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா உடனே போனை லாக் பண்ணிடும். டக்குன்னு சிம் யாராச்சும் கலெக்ட்னாங்கன்னா அப்பயுமே லாக் பண்ணிடும். ஒருவேளை டிவைஸை டக்குன்னு ஆஃப்லைன் போட்டாங்கனாலுமே அப்பயுமே டிவைஸ் வந்து லாக் ஆயிடும். அண்ட் இவங்க ஜியோ கிட்ட 5G++க்கான சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் 5G பெட்டரா இருக்குமா அவங்க சொன்னது பிரகாரம். நாங்க இந்த போனும் இதே பட்ஜெட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு போன்ல ஜியோ சிம் போட்டு ரெண்டுத்திலுமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். 5G ஸ்பீட் ரெண்டுத்திலும் ஒரே மாதிரி இருக்கா, வேற மாதிரி இருக்கிறத பாருங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல கலர் OIS 16 வருது. ஆண்ட்ராய்டு 16 மேல வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம தான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கிளான்ஸும் இருக்கு, அதை நம்ம தான் டர்ன் ஆஃப் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வேற ஏதாச்சும் ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு ஏஐ வந்து ஜெமினி வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஆப்ஸ்லையுமே இப்போ இன்டெகிரேஷன் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு சில இடத்துல. பிளஸ் உங்களுக்கு ஏஐ அல்ட்ரா கிளியர் டாக் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டாக்குமெண்ட் போட்டோலாம் எடுப்போம்ல, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா வருமா. ஸோ மற்றபடி Wi-Fi 5 தான் இருக்கு, ப்ளூடூத் 5.4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போனை நீங்க கிவ்அவே வின் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். உங்க பேர்ல இரண்டாவது ஆங்கில எழுத்து என்ன வருதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் அப்படின்ற என்னுடைய பேர்ல ரெண்டாவதா TA. ஸோ நான் ஏன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த போன்ல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் இது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எதுவோ அந்த ஃபீச்சரை மட்டும் நீங்க டைப் பண்ணாலே போதும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல ஷேர் பண்ணணும். ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயாச்சும் வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிவ்அவே வின்னரை நான் செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம். இந்த எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் கிவ்அவேல கொடுப்பேன். அண்ட் இந்த கிவ்அவே பத்தின விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. டிசைன் வைஸா, ஃபீச்சர் வைஸா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிரைசிங் இன்னும் எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ற சமயம் வரைக்கும் தெரியாது. ஸோ பிரைசிங் வந்தோட நான் இங்க போட சொல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்கு இந்த போன் ஒர்த்து நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.